வணக்கம். வரகரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கேன். பாகு வெல்லம் 1/2 கப், உப்பு 1 சிட்டிகை, ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை, தேங்காய் திருகல் 1/2 கப். கடாய் சூடானதும் வரகரிசி மாவை சேர்த்து சூடேற அளவு லேசாக வறுக்கணும், அடிப்பிடிக்காத மாதிரி. 2 நிமிஷம் நல்லா வறுபட்டதும் இறக்கிடலாம். அடிகனமான பாத்திரத்தில் வெல்லம் 1/2 கப் தண்ணி, வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். வறுத்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஏலக்காய் பொடி, உப்பு, தேங்காய் திருகல், வெள்ளைப்பாகு சேர்த்து கலந்து விடணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இட்லி பானைன்னா 10 நிமிஷம் அவிச்சு எடுக்கணும். இட்லி பாத்திரம் சூடு ஏறினதும் இது மாதிரி வரிசையாக அடுக்கி 10 நிமிஷம் வேக வச்சு இறக்கணும். இறக்கிடலாம். வரகரிசி மாவு இனிப்பு உருண்டை ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க யார் வேணால் விரும்பி சாப்பிடுவாங்க.